டிமாண்ட் ஜோன்லேருந்து கிளம்பி இப்போ ஒரு சப்ளை ஜோனுக்கு வந்திருக்கு. இது ஏன் வந்தது? இது இப்படியே தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்குமா அப்படின்னாலும் சற்று யோசனை பண்ண வேண்டிய விஷயம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு குறைத்தால் மறுபடியும் தங்கம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம் ஏறுற போது தங்கம் தான் ஏறித்தே, ஏன் நான் மட்டும் ஏற மாட்டோமா, எனக்கு மட்டும் நான் கெட்டிக்காரன் இல்லையான்னு வெள்ளியும் ஏறித்து. வெள்ளி உயர்வுக்கான காரணங்கள் ஒரு சித்தரிக்கப்பட்டதுன்றது என்னுடைய கருத்து. இவங்க போய் உச்ச விலையில் வாங்கியிருப்பாங்க, இப்போ இறங்குற போது அது நஷ்டம் தானே வரணும். வாங்க வேண்டிய இடத்துல வாங்கணும், விற்க வேண்டிய இடத்துல விற்கணும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பல பேர் மைண்டில் வர்றது இந்த கோல்டு தான். இந்த கோல்டை தாண்டி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும்? சேமிப்பு முழு பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுலையா நல்லா தெரிந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் இந்த விலைக்கு வாங்கினேன், இவ்வளோ லாபம் கிடைச்சது, 30% மேலே லாபம் கிடைச்சது, இப்போ பாருங்கள் என்னுடைய அசலில் கிட்டத்தட்ட 2000 ரூபா குறைஞ்சிருக்கும்பாங்க. காரணம், மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. பொதுவாகவே மக்களுக்கு மத்தியில் இந்த தங்கம் அப்படிங்கிறது எமோஷ்னலாக பயங்கரமாக கனெக்டான ஒன்றா இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த தங்கத்துடைய விலை குறைஞ்சிருக்கா ஏறியிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் தங்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பங்கு சந்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பற்றி நிறைய கேள்விகள் நமக்கு இருக்குது இல்லையா? ஸோ அதை எல்லாத்தையும் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஃபினான்ஷியல் பிளானர் கோவை விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்? ஐ எம் ஃபைன். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆல்ரெடி தங்கத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தங்க விலை ஏன் ஏறி இருக்குது அப்படின்னு கேட்டப்போ கரெக்டாக அது குறையதானமாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. சடனாக குறைஞ்சிருந்தது. இந்த தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது வரலாறு காணாத உச்சத்தையும் தொட்டுருச்சு இந்த வருஷத்தில். அதே மாதிரி வரலாறு காணாத உச்சத்தில் இறங்கியும் இருக்குது. இந்த தங்கத்துடைய நிலவரம் அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்குது? கடந்த பதிவில் நான் உங்களுக்கு சொன்னேன், தங்கம் எங்கேருந்து ஏறித்து. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம சொன்னோம், இந்த போன அக்டோபரில் இருந்து அக்டோபர் 24 அப்படியே கிராஜுவலாக ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. தொடர்ந்து அதுக்கு சரியாக பங்கு சந்தையும் இறங்கிக்கிட்டே இருக்குது இப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த பதிவுலையும் என்ன சொன்னோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்துகிறேன். தங்கம் இப்போ உச்ச விலையில் இருக்குது. தங்கம் எப்போ வேணாலும் அதனுடைய ப்ராஃபிட் புக்கிங்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரியே பாருங்க, தீபாவளி முடிஞ்ச உடனே ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் இறங்கியிருக்கு. அப்போது தங்கத்தினுடைய உபயோகம் குறைஞ்சதாக அர்த்தம் கிடையாது. தங்கம் அப்படிங்கிறது என்ன கேட்டிங்கனாக்கா, ரிசர்வ் பேங்க் அந்தந்த நாட்டினுடைய வங்கிகளினுடைய கையிருப்புக்காக தங்கத்தை ஒரு பேரலல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம். சவுத் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா இந்த மாதிரியான கர்நாடகா பீப்புள்ஸ் தான் அதிகமாக ஆபரண தங்கம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணுற போது தங்கத்தினுடைய தேவைகள் விலை ஏறுற போது கொஞ்சம் நம்ம வாங்கும் சக்தி கொஞ்சம் குறைய வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது. வாங்கும் சக்தி குறையிற போது நமக்கு அதனுடைய ஒரு ஏமாற்றம், ஐயோ வாங்காமல் விட்டுட்டோமே, இப்படியே ஏறிக்கிட்டே போகுது, இறங்காதா அப்படின்னு நினைப்போம். சரி, ஏறி எடுத்து வாங்கலை, இன்னும் ஏறும்னு நினச்சி ஒரு ரகம், இன்னும் ஏறும்னு நினச்சி வாங்கியிருக்கிறவங்க ஒரு ரகம். சரி, இப்போ இறங்கிக்கிட்டு இருக்கே, இப்போ வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ரகம். 2 பேர்த்துக்குமே நான் ஐடியா சொல்கிறேன். இப்போது ஒரு குறிப்பிட்ட இடம், தட் இஸ் டிமாண்ட் ஜோன்லேருந்து கிளம்பி இப்போது ஒரு சப்ளை ஜோனுக்கு வந்திருக்கு. இது ஏன் வந்தது? இப்போ ஏன் இறங்கித்து? இறங்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக ப்ராஃபிட் புக்கிங், குளோபல் லெவலில் ப்ராஃபிட் புக். இப்போது ஒரு சைனாவோ, ஒரு துருக்கியோ, ஒரு இந்தியாவோ அல்லது ஒரு வெளிநாட்டில் அவங்களுடைய அந்நிய செலவு, தட் இஸ் அந்த பேங்க், ரிசர்வ் பேங்க் சொல்கிறாங்க இல்லைங்களா, சென்ட்ரல் பேங்கினுடைய கையிருப்பு வைக்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு இருந்தாங்க. தேவைகள் இப்போ ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆகி ரெகுலேட் பண்ணுறாங்க. ஒன்று, இது இப்படியே தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்குமா அப்படின்னாலும் சற்று யோசனை பண்ண வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ் ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு குறைத்தால் மறுபடியும் தங்கம் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
ஃபெடரல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்ஜெக்ட் டு தட் அந்த நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் அடிப்படையில் தான் அவங்க வட்டி விகிதத்தை கூட்டுவதும் குறைப்பதும் அல்லது அதே நிலையில் வைத்திருப்பதும் என்பது முடிவு செய்யக்கூடிய நிகழ்வுகள் கடந்த காலத்தில். இதனால் தங்கம் சப்ஜெக்ட் டு இன்ஃப்ளேஷன்ஸ், சப்ஜெக்ட் டு த டாலர் நல்லா ஏறி போய்கிட்டே இருந்தது. இப்போ ஒரு லெவலில் ப்ராஃபிட் புக்கு வந்திருக்கு. அதனால் சரியாக இறங்கியிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த தேவைக்கு வாங்குபவர்கள் பகுதியாக வாங்குவது ஆரோக்கியம். பொதுவாகவே தங்கத்தை முதலீடு செய்கிறது அப்படிங்கிறது அது கடந்த சில ஆண்டுகளாக தான் தங்கத்தில் முதலீடு பண்ணுற ஒரு ஆர்வம் மக்களுக்கு வந்திருக்கு. அதற்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து ஒரு ஆபரண பொருள் தான். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கோ அல்லது ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கோ வாங்குவாங்க. தங்கங்கிறது அந்த செயல்பாடு அந்த அளவில் தான் இருந்தது. இந்த எம்சிஎக்ஸ் கமாடிட்டி மார்க்கெட்டு இதெல்லாம் வந்த உடனே, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்த உடனே வர்த்தக முறையில் சேமிப்பு இருப்பாக வைக்கக்கூடிய பொருள் வர்த்தக ரீதியெல்லாம் மாறுற போது சந்தை மதிப்புக்கு ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டு அதனுடைய செயலாக்கம் மாற வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டதே தவிர இதில் வேறு ஒன்றும் பெரிதாக கவலைப்பட வேண்டிய ஒன்றும் அவசியமும் இல்லை. தங்கம் ஏறுற போது தங்கம் தான் ஏறித்தே, ஏன் நான் மட்டும் ஏற மாட்டோமா, எனக்கு மட்டும் நான் கெட்டிக்காரன் இல்லையான்னு வெள்ளியும் ஏறித்து. தங்கத்தினுடைய செயல்பாடும் நிலைப்பாடும் வேற. ஆனால் எனக்கே இந்த வெள்ளி சார்ந்த சில கேள்விகள் இருக்குது சார். தங்கம் விலை உயர்றதை வந்து மக்கள் பெருசாக பேசுகிறாங்க, ஆனால் வெள்ளியுமே சைலண்ட்டாக ஒரு பக்கம் வந்து விலை உயர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதை சார்ந்த சில விஷயங்களும் இருக்கு இல்லையா? வெள்ளி உயர்வுக்கான காரணங்கள் ஒரு சித்தரிக்கப்பட்டதுன்றது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தொழிற்சாலைகளுக்கு சில உதிரி பொருள்கள் தயாரிக்க இது தேவைப்படலாம் என்பது யாரோ கொடுத்த செய்தி. அப்போ செய்தி அடிப்படை போல இதுக்கு டிமாண்ட் வரலாம் அப்படின்னு நினச்சி தங்கமும் மேலே ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கிற போது மாற்று ஏற்பட பெரும் முதலீட்டாளர்கள் வெள்ளியில் கவனம் செலுத்தினாங்கங்கிறது ஒரு பக்கம். இவங்க கவனம் செலுத்தி பண்ணுற போது பார்க்குற போது சில்லறை முதலீட்டாளர்கள், சில்லறை வர்த்தகர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த நிப்டி பிசி, சில்வர் ETF இதெல்லாம் ஏறின போது நாம் இதில் தான் வாங்கலாமே, இப்போ தங்கம் போய் இந்த விலை கொடுத்து வாங்குறதுக்கு முடியாது, அதுக்கு மாற்று ஏற்பட இந்த மாதிரி ETF பிசி வாங்கலான்னு வாங்கினாங்க. நல்ல பலனும் கிடைத்தது. ஆனால் அந்த பலனை முழுமையாக அனுபவித்தார்களா, அங்கே தான் கேள்விக்குறி. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில்வராட்டும் தங்கமாட்டும் ஒரு உச்ச நிலைக்கு வந்த உடனே அந்த இடத்துல இவங்க பகுதியாக ஒரு லாபப்பதிவு செய்யணும். லாபப்பதிவு பெரும் முதலீட்டாளர்கள் செஞ்சதுனால தானே இறங்கியிருக்கு. அப்போ சிறு முதலீட்டாளர்கள் ஏன் அங்கே கவனிக்க தவறிட்டாங்க? தங்கம் ஏறினாலும் ஃபீல் பண்ணுறாங்க, ஐயோ ஏறி எடுத்து வாங்க முடியலன்ட்டு. தங்கம் இறங்கினாலும் அது ETF-ஆக இருக்கட்டும், பீஸாக இருக்கட்டும், இவங்க போய் உச்ச விலையில் வாங்கியிருப்பாங்க. இப்போ இறங்குற போது அது நஷ்டம் தானே வரணும். வாங்க வேண்டிய இடத்துல வாங்கணும், விற்க வேண்டிய இடத்துல விற்கணும். டிமாண்ட் எங்கே க்ரியேட் ஆகுறதோ அங்கே தான் வாங்கணும். நாட் ஒன்லி கோல்டு சில்வர், எதுவாக இருந்தாலும் ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, கரன்சியாக இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த லெவல் பார்த்து டெக்னிக்கல் பார்த்து தான் செய்யணும். இதுதான் என்னுடைய இயல்பான ஒரு யதார்த்தமான கருத்து. ரெண்டாவது, இந்த கோல்டு இப்படியே இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் மறுபடியும் இறங்கி ஒரு கரெக்ஷன் ஆகி ஒரு இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகலாம். கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்துருந்த தங்கம் திரும்ப அந்த விலைக்கு வரல. கொஞ்சம் ஏறுறது, கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிறது, மறுபடியும் ஹையர் ஹை போய்கிட்டே இருக்குது. ஆனால் சில்வர் பார்த்திங்கன்னா லோயர் லோ அந்த கேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் தெரியும். அதனால் தங்கமாக வெள்ளியாக இருந்தாலும் பகுதி பகுதியாக வாங்குவதும் பகுதியாக வர்த்தகர்களாக இருந்தால் லாபப்பதிவு செய்வது என்பது ஆரோக்கியம். ஏற்ற இறக்கங்கள் இருப்பது சந்தையில் யதார்த்தமான உண்மையாக இருந்தாலும் இதனுடைய நுணுக்கம் தெரியாமல் எந்த வியாபாரமும் நம்ம மேற்கொள்வது என்பது நம்மளுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பானது அல்ல. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பல பேர் மைண்டில் வர்றது இந்த கோல்டு தான். இந்த கோல்டை தாண்டி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும்? என்னுடைய 26 ஆண்டு கால அனுபவத்தில் நான் தெரிந்த ஒரு உண்மையெல்லாம் சொல்கிறேன். இப்போது கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் தான் இந்த MCX ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்தக்கப்புறம் தான் இந்த தங்கத்தில் முதலீடு செய்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக வணிக நோக்கத்தில் செய்கிறாங்க. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் தேவைக்கான தங்கத்தை வாங்கி வைப்பாங்க. காயின்ஸாவோ ஆர்னமெண்ட்ஸாவோ வாங்குவாங்க. மகள் கல்யாணத்துக்கு அல்லது ஏதாவது ஒருவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வச்சுப்பாங்க. அப்போ தங்கம் ஒரு சேமிப்பாக இருந்தது. ஆனால் முதலீடு வர்த்தகம் ஆனது சமீப காலத்தில் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கோங்க. சேமிப்பாக இருந்த வரலையும் தங்கத்தை பற்றி ஏற்ற இறக்கத்தை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. தங்கம் எப்போ வர்த்தக நோக்கில் பார்வையில் பட்டுதோ, எப்போ சாமானியன் கூட ஏன் வாங்கி விற்றா போகிறது, ஒரு நிப்டி பீஸை வாங்குவோம், தட் இஸ் ஒரு கோல்டு பீஸை வாங்குவோம்,
வாங்கினா ஒரு 10 ரூபா கிடைச்சா போகிறோன்னு இந்த வணிக நோக்கத்தில் வருவது அவங்க தொழில் நுணுக்கம் தெரியாமல் செய்கிற போது தான் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் நுணுக்கம் தெரிஞ்சு தான் செய்யணும். சரி, தங்கங்கிறது இப்போ தானே வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, 2008 2007 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஈக்விட்டி, தட் இஸ் ஒரு கார்ப்பரேட், அவங்க IPOன்னு வெளியிடுவாங்க. அதில் வாங்கி வச்சு இன்றைக்கும் பல லட்சக்கணக்கில் லாபத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. 2008 2009க்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு நல்ல பலன். அப்புறம் ஆஃப்டர் கொரோனா, தட் இஸ் கோவிட் டயத்தில் சந்தை ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அப்போ புதுசாக பங்குகளை வாங்கி சேமிப்பு செய்தவர்களுக்கு இன்றும் நஷ்டம் கிடையாது. இதை தவிர்த்து அதுக்கப்புறம் பங்குச்சந்தை ஏறுற போது அல்லது ஏறி ஒரு உச்சநிலை அடைந்த பொழுது அப்போ வாங்கியிருந்தால் அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி லாபத்தை குறைந்து அல்லது நஷ்டமாகவும் இருக்கிறதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க தான் உச்சத்துக்கு வாங்கியிருக்காங்களே. டிமாண்டு சப்ளை தெரியாமல் எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. அதை நீங்கள் முறையாக கற்றுக்கோங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேளுங்க. ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. ஒரு கிளாஸ் எடுத்து அதுமாதிரி படித்து நல்ல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும். நான் அப்பயே சொன்ன மாதிரி நுணுக்கங்கள் தெரிந்தால் நீங்கள் இதில் செய்யுங்க. தங்க ஏறினா ஏறிட்டு போகுது, இறங்கினா இறங்கிட்டு போகுது. வர்த்தக ரீதியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நுணுக்கம் தெரிஞ்சவங்க அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. மறுபடியும் இறங்கினோன்னா பை அட் லோ, செல் அட் ஹை, அவங்க லாபம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க வர்த்தக நோக்கம். நீங்கள் முதலீடு சேமிப்பு அப்படிங்கிற இருக்கிறவர்களையும் பிரச்சனை இல்லையே, அது எந்த வேலை பண்ணால் நமக்கு என்ன. அதனால் இப்படி நம்ம பார்க்கணும். தங்கம் வெள்ளி இது மாதிரி தவிர வேறு சேமிப்பு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போது அது கொஞ்சம் தெளிவான விளக்கம் சொல்கிறேன். முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பல வகையில் முதலீடு செய்யலாம். அவங்களுடைய சக்திக்கு உட்பட்டு, வருமானத்திற்கு உட்பட்டு. வருமானத்தில் 50% வீட்டுப் பொருள்களுக்கு, வீட்டு உபயோகத்திற்கு, 30% சேமிப்பு, மீதி 20% என்டர்டெயின்மெண்ட். அப்போ இந்த 30% சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு உண்டியல் வச்சு போட்டுக்கிட்டே இருந்தாக்கா அதில் பலன் கிடைக்காது. அது எதுலையாவும் உள்ள முதலீடு செய்யணும். முதலீடுன்னு செஞ்சால் தான் அந்த முதலீடு காம்பவுண்டிங் ஆஃப் மணின்ட்டு வரும். அப்போ காம்பவுண்டிங் ஆஃப் மணி சப்ஜெக்ட் டு த இயர்ஸ். அப்போ இந்த CAGR நமக்கு தெரியும். அப்போ தான் அது ஒரு சேமிப்பு முழு பலன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுலையா நல்லா தெரிந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தங்கம்னா தங்கத்திலே பண்ணக்கூடாது. தங்கத்தில் கொஞ்சம் பண்ணுங்கள், ஈக்விட்டி மார்க்கெட்டில் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஓரியன்ட் பண்ணுங்க, பாண்ட், கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்குது, அது மாதிரி பண்ணுங்க. போஸ்டரில் நீங்கள் தங்கத்தில் போய் நான் வாங்கினேன் இறங்கிடுதுன்னு சொல்கிறதுக்கு எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் பாண்ட்ஸ்லாம் அங்கே இருக்க, அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு போடுங்க, அதெல்லாம் நல்லா உங்களுக்கு பேங்க் வட்டியோட கூட வருது. ஏங்க அதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேன்றது. போனால் காரணம் என்னென்னா யாரோ நண்பர் விஷயம் தெரிஞ்சவர் அதில் லாபம் பார்த்துருப்பார், சொல்லியிருப்பார், நாமளும் பண்ணலாமேனு போய் பண்ணுறதானே தவிர கட்டறிந்து செய்வது ஒரு ஆரோக்கியமான முதலீடு வர்த்தகம். இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருக்குது என்னென்னா அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, அதனால் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். பணக்காரங்க தான் மேக்ஸிமம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. சாமானிய மக்களும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாமா? அவங்க எப்படி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது? என்னுடைய கருத்து, என் அனுபவ ரீதியாக சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2098 97 நான் ஒரு வியப்பாக ஆச்சரியமாக பார்ப்பேன் நான். எனக்கு அப்போ அந்த இந்த 2000க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தையை பற்றியோ இந்த தங்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியோ எனக்கு தெரியாது. ஈவன் தோ ஐ வாஸ் இன் சர்வீஸ், பட் தெரிஞ்சாலும் இதில் தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இல்லை, சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை. அன்றைக்கி டெக்னாலஜி இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இப்போ சாதாரணமாக ஒரு செல் அப்படி எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா ஈஸியாக பை போடலாம், செல் போடலாம், டேட்டா பார்க்கலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்க்கலாம், சார்ட்டு பார்க்கலாம், இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம், இவ்வளோ வசதிகள் இருக்குது. அன்றைக்கி அப்படிலாம் இல்லைங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். அப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்ட ஞாபகம் கூட எனக்கு வருது. ஏன் சார் நாங்களாம் பண்ண முடியாது? இல்லைப்பா இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒத்து வராதுப்பா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. அதுதான் என்னை ஊக்குவிச்சது. இந்த பங்குச்சந்தையில் நான் 26 ஆண்டு காலம் அனுபவம், இவ்வளோ செய்திகள் தெரிஞ்சு இந்த விலைக்கு இந்த மார்க்கெட்டில் இந்த பொருள் இந்த விலைக்கு போகும்னு என்னால் சொல்ல முடியும். ஆஸ் பர் டெக்னிக்கல் அந்த அளவுக்கு நான் கற்று தெரிந்து அனுபவத்திலையும் சரி படித்து தெரிஞ்சதும் சில பயிற்சிகள் மேற்கொண்ட வகையில் இப்போ ஒரு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிஃப்டியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும்னா நான் அனலைஸ் பண்ணி இந்த விலைக்கு வந்தால் தான் வாங்கணும், பிடிவாதமாக இருக்கணும், ஓடுற பஸ்ஸில் ஏறக்கூடாது, அது நமக்கு சேஃப்டி கிடையாது. கண்டிப்பாக ஏறினால் இறங்கும், இறங்கினது ஏறும். இங்கே டிமாண்ட், அங்கே சப்ளை.
ப்ரைஸ் ஆக்ஷன் தான் எல்லாத்துக்குமே ஃபேக்ட். ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு தான் சார்ட்டு கேண்டில்ஸினுடைய பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுறது கேண்டில்ஸ். ஓகே, வேவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேசிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போ ப்ரைஸ் ஆக்ஷனை வந்து அசஸ் பண்ணி நமக்கு வாங்கக்கூடிய விலை என்ன, இது தகுதியாக நம்மளுடைய இருப்பில் இருக்கக்கூடிய பணத்துக்கு இதை வச்சா எவ்வளோ சதவீதம் நம்ம லாபத்தை நிர்ணயம் செய்யணும். இன்னும் சில பேர்லாம் என்கிட்ட பேசுவாங்க, சார் நான் இந்த விலைக்கு வாங்கினேன், இவ்வளோ லாபம் கிடச்சிது, 30% மேலே லாபம் கிடச்சிது, இப்போ பாருங்கள் என்னுடைய அசலில் கிட்டத்தட்ட 2000 ரூபா குறைஞ்சிருக்கும்பாங்க. காரணம் அதனுடைய சப்ளை டிமாண்டு தெரியலை, எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலை. ஏதோ வாங்கிட்டாங்க, வச்சுருந்தாங்க, இப்போ என்ன அந்த லாபத்தை அவங்க நழுவ விட்டுட்டாங்க. இவங்க நழுவ விட்ட லாபம் ஒன்றா மற்றவங்களது, இல்லைன்னா எங்கே அந்த ட்ரேடிங் புரோக்கிங் ஏஜென்ட்ஸ் அவங்களுடைய அசட்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த லாபம் இருக்காது. பட் இவங்க நழுவ விட்டதுனுடைய கேபிட்டல் அங்கே தானே இருக்கும். ஏன் கண்ணில் பார்த்த லாபத்தை விடணும்? பங்கு சந்தையை பொறுத்தோ தங்கம் வெள்ளியை பொறுத்தோ நம்ம வந்து கருத்துக்கள் பேசுவதை விட வர்த்தகம் முதலீடாக இருந்தால் அடிப்படை மற்றும் தொழில்நுட்பம் தெரிந்தால் இதில் தலையிடலாம். ரிஸ்க் ரிவார்டு ரெண்டும் தெரிஞ்சவங்க பங்கு வர்த்தகமாக இருக்கட்டும், தங்கத்தில் முதலீடாக இருக்கட்டும், வெள்ளியில் முதலீடோ வர்த்தகமாக இருக்கட்டும், ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதுன்னு நம்ம எப்போது சந்தை நோக்கத்தில் வந்துட்டோமோ, இந்த நுணுக்கம் தெரிந்தால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அட்லீஸ்ட் பணத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தெளிவான பார்வையில் நான் அனுபவத்தில் தெரிஞ்சுட்டு. அப்போது அன்றைக்கி அவங்க அப்படி சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கையில் உள்ளங்கையில் செல்லில் நம்ம பை ஆர்டர் போடுறோம், செல் ஆர்டர் போடுறோம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணுறோம். தங்கம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கும், சாரோடைய நம்பர், நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கிளியராக அவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப நன்றி. குறுகிய கால அவகாசத்தை கருத்தில் கொண்டு இந்த பதிவில் நான் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எந்த பங்கையும் நான் பரிந்துரை செய்யவில்லை. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. தாங்கள் எந்த பங்குகள் வாங்கினாலும் எதுவாக இருந்தாலும் தாங்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் தங்களுக்கு உடைய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தங்களுடைய நிதி ஆலோசனை கலந்து முடிவெடுப்பது என்பது தங்களுடைய முதலீட்டுக்கு பாதுகாப்பானதாக இருக்குது என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் கூடுதல் தகவலுடன் சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.